ஹலோ மக்களே! வெற்றி தொடர்ச்சி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஈஸ்வரமூர்த்தியோட எலக்ஷன் டேட்டும் அறிவிச்சுட்டாங்க. எப்படியாவது எலக்ஷன்ல இந்த வாட்டி வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் பல முயற்சிகள எடுக்குறாங்க. அதுல வேலையா நம்ம துளசிய பிரச்சாரத்துக்கு வர சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த அபிராமி மீனாட்சிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா! மாமா துளசிய போய் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி பயங்கரமா காண்டாங்குறாங்க. அதே சமயத்துல வெற்றியும் துளசியும் ஒண்ணு சேர்ந்து ஈஸ்வரமூர்த்திக்காண்டி பிரச்சாரம் பண்றத பார்க்கும் போதெல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஊர் மக்களுக்கு முன்னாடி திவ்யா என்னடான்னா நம்ம துளசி கிட்ட, நீ சொத்துக்காண்டி தானே அந்த தியாவை உன்னோட மகளா இன்னும் கூட வச்சிருக்க, லீகலாட்டு இன்னும் மகளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு இருந்த வெற்றியும் நம்ம தியாவை தத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடு மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் துளசி கிட்ட தேர்தல் டேட் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதை பத்தி உனக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி எலெக்ஷன்ல நானும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம துளசி ஆமா மாமா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரமூர்த்தியும் சரி தேர்தல் வேலைக்கெல்லாம் தயாராயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அபிராமி என்னடானா, எதுக்கு இப்ப அவளை தயாரா இருக்க சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கவும், துளசி தான் இந்த பிரச்சாரம் எல்லாம் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே மீனாட்சியும் அபிராமியும் இன்னும் கோபப்படுறாங்க. எதுக்கு நீங்க இந்த பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுக்குறீங்க, அவெல்லாம் சரியாவே பண்ண மாட்டா, அவள்னால நம்மளோட குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அவ வந்த பிறகுதான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை, அவளோட ராசியே சரியில்லைன்னு சொல்லிட்டு அபிராமியும் நம்ம துளசிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வெற்றி, எதுக்குமா மேடமை இப்ப திட்டுறீங்க, அவங்க வந்த பிறகு எவ்வளவு விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அபிராமி இவள்னால உனக்கு ஏதாவது ஒரு நல்ல நடந்துச்சுன்னா அதை சொல்லி காட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வெற்றியும் அன்னைக்கு தான் வீட்டுக்கு ரெய்டு வரும்போது கரெக்டாக இந்த மேடம் தானே எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லவும், அபிராமி இல்லாட்டாலும் உங்க அப்பா எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமி கிட்ட இதுக்கு மேல இந்த விஷயத்துல எதுவுமே பேசாத, துளசியும் வெற்றியும் சேர்ந்து தான் இந்த பிரச்சாரத்தை பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. மீனாட்சி எல்லா வாய்ப்பும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வரும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா, இப்ப என்னடானா இந்த துளசியை பெருசா வைக்கிறாங்களேன்னு பயங்கரமா கடுப்பாக்கி திவ்யா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த துளசியும் வெற்றியும் சேர்ந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அந்த டைம்ல அந்த துளசிய ஏதாவது பேசி அசிங்கப்படுத்தணும், அதுக்கு ஏத்தவாறு ஒரு பிளானை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், திவ்யாவும் அவங்க 2 பேரும் பிரச்சாரம் பண்ணும்போது கரெக்ட் டைமாட்டு நானும் வந்துடேன், அந்த டைம்ல அவளுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்புங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. இது தெரியாத நம்ம துளசியும் வெற்றியும் பிரச்சாரத்துக்காண்டி கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்திக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நம்ம வின் பண்ணணும், நமக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க டெபாசிட் கூட இல்லாம அப்படி தோத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெற்றி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட கண்டிப்பாப்பா எல்லாமே நல்லபடியா நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெற்றி துளசி போகும்போது தியா பாப்பாவும் கூடயே வராங்க. தியா பாப்பா துளசி கிட்ட உங்க கூட வர்றதுக்கு எனக்கும் ஆசையா இருக்குமான்னு சொல்லவும், நம்ம துளசியும் தியா வெற்றி எல்லாரும் சேர்ந்தது மாதிரி பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆபிராமி மீனாட்சிக்கு தாங்கவே முடியல. கடைசியில ஏனடானா பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டாளா. மீனாட்சி அபிராமி கிட்ட பாத்தீங்களா இத்தனை வருஷமா நம்ம இங்க இருக்கோம், ஆனா மாமா எதுவுமே சொல்லல, இவளை போய் நம்பி இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அபிராமியும் துளசிய பார்த்து, என்ன துளசி வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கியா, எத்தனை வாட்டி தான் அவங்கள்ட்ட சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, நீயே ஒரு ராசி இல்லாதவா, நீ போய் இந்த பிரச்சாரத்துல தலையிட்டேன்னா அதுக்கப்புறமா எங்க வீட்டு நிலைமை எப்படி ஆக போகுதுன்னு சொல்லி அபிராமியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம துளசிக்கு எப்பவுமே வெற்றி சப்போர்ட்டா இருக்கவும், அபிராமி சொல்றது எதுவுமே கேட்காம அப்படியே நம்ம துளசியும் கிளம்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஈஸ்வரமூர்த்திக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சரியா கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்திக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. பின்னாடி என்னடானா ஈஸ்வரமூர்த்தியும் ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம துளசியும் வெற்றியும் சேர்ந்து போகும்போது வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே, உங்களை பார்க்கறதுக்கு சிவன் பார்வதி மாதிரி இருக்கு, சூப்பர் ஜோடியா இருக்கீங்க, இப்படி ஒரு ஜோடி பொருத்தத்தை நாங்க பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து கண்டிப்பா நாங்க ஈஸ்வரமூர்த்திக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம துளசிக்கு கொஞ்சம் குழப்பாயிடுது. என்னடா எல்லார் வீட்லயும் ஜோடி நல்லா இருக்கு, இந்த மாதிரி பேசுறாங்களே, ஒரு சமயம் இது வெற்றியோட வேலையா இருக்குமோன்னு நம்ம வெற்றியை பார்த்து கேட்கவும், வெற்றி இதெல்லாம் நான் சொன்னது இல்லை மேடம், கண்டிப்பா இதெல்லாம் அவங்களுக்கு தோணுதுதான், அதுதான் வார்த்தை மூலமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க.
நம்ம துளசிக்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷமாவே இருக்கு. அந்த சீன்லாம் செமையா இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வெற்றி துளசி சேர்ந்த மாதிரி உள்ள சீன் வந்திருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் எப்படியாவது இவங்கள சும்மா விடக்கூடாது. அந்த வெற்றி துளசி இவ்வளோ சந்தோஷமா ஒண்ணா சேர்ந்து வராங்களே அப்படின்னு பார்த்த உடனே அப்படியே காண்டாகுறாங்க. என்னடா நம்ம சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைய இந்த துளசி பறிச்சுட்டா, இப்ப என்னடான்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஜோடியா வராங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இந்த துளசிய ஏதாவது இந்த கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு திவ்யாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது, திவ்யாவும் ஆப்போசிட்ல வந்து அவங்க பிரச்சாரத்த மேற்கொள்றாங்க. அதுலயும் என்னடான்னா, எனக்கு சீப்பு சின்னத்துக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, திவ்யாவும் நம்ம துளசிய பார்த்த உடனே, இங்க பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் சொத்துக்காண்டி ஒரு பொண்ணையே அவங்க கூட வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீகலா அந்த பொண்ண தத்து கூட எடுக்கல. வேற ஒருத்தவங்களோட பொண்ண தான் இன்னும் அவங்க கைக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க திவ்யாவும். இத கேட்ட உடனே துளசிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தியா பாப்பா வேற பார்த்துட்டு இருக்காளே, அவ முன்னாடி இந்த மாதிரி திவ்யா பேசுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பக்கத்துல இந்த வெற்றியும் துளசியை எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. திவ்யாவும் பேசுறத நிறுத்துற மாதிரி இல்ல. நம்ம துளசியை அசிங்கப்படுத்துற மாதிரி தன்னோட பொண்ணு இல்லாட்டாலும் சொத்துக்காக அந்த பொண்ணை அவ கூடயே வச்சிருக்கான்னு இன்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம துளசியும் கொஞ்சம் வருத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் அந்த திவ்யா எதுக்கு தேவையில்லாம இந்த துளசி இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வெற்றியும் துளசியை சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்கறாங்க. இந்த தியா விஷயத்துல நம்ம துளசிக்கு என்ன செய்யறதுனே புரியல. வெற்றியை சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் திவ்யாவும் பாத்தீங்களா அவங்க வெக்கப்பட்டு போனத, எனக்கு தான் நீங்க எல்லாரும் ஓட்டு போடணும், உங்களோட சின்னம் என்ன சீப்பு தான் அப்படின்னுங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க திவ்யாவும். திவ்யா என்ன சொன்னாலும் தாங்கிட்டு சரியா வெளுத்து வாங்கின நம்ம துளசி தியா விஷயத்துல கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த உடனே அபிராமி என்னன்னா நம்ம துளசிய பார்த்து, பாத்தியா நான் சொன்னேன்ல உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நாளே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தியும், அபிராமி நீ எதுக்கு தேவையில்லாம அந்த துளசிய திட்டுற, இதுல அவ என்ன பண்ண முடியும், அவ மேல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கு சப்போர்ட்டாவே ஈஸ்வரமூர்த்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம துளசியும் உங்களோட அரசியல் வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லவும், கரெக்டாட்டு நம்ம வெற்றி அதுல வராங்க. அங்க பாத்தீங்கன்னா வெற்றி நம்ம தியாவை லீகலாட்டு மகளா தத்து எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே அபிராமிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. யாரோட பொண்ணை யாருடா தத்து எடுக்கிறது மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த துளசியும் தியா மேல வெற்றிக்கு எவ்வளோ பாசம், எவ்வளோ பெரிய விஷயம் செய்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தியா ஒரு பக்கம் கைப்பிடிக்கும் போது நம்ம துளசியும் வெற்றியை கைப்பிடிச்ச மாதிரி தியாவை ஒருத்தங்க வந்து தத்தும் கொடுத்துடுறாங்க. ஒரு வழியா துளசிக்கு வெற்றி மேல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு வருதுன்னே சொல்லலாம்.